கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு 5 பல் பூண்டு எடுத்து நல்லா தோலோடு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், சேர்த்து விட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ 2 தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கிட்ட வந்து தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கிட்ட வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் கிட்ட வந்து குழம்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனவா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நாள் வேகணும் அவசியம் இல்லை, ரொம்ப நாள் வெந்துச்சு பார்த்திங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, கொஞ்சமாக மல்லித்தூள் தூவி இறக்கிக்கலாம்.